ஏண்டி போட்ட எங்கன்னா அதை எடுத்து கொடுக்கணும். அதை விட்டுவிட்டு என்கிட்ட எங்க உன்கிட்ட எங்க ஏன் நீங்க வச்சுக்கலையான்னு கேட்டா என்னடி அர்த்தம்? என்ன அர்த்தம்? நான் வாங்கினேனா? நான் வாங்கினேனாடி? நீங்க தானே வெளியே நின்றுகிட்டு பேசிக்கிட்டு இருந்தீங்க. நான் அந்த கபோதி பையனை பார்த்தோன்னே அப்படியே அடிச்சு விரட்டணும்னு சொல்லிட்டு அங்கிட்ட ஓடிட்டேன். நீங்க பராட்டை பார்த்துக்கிட்டு எங்கிட்ட விட்டீங்க? சீப் எடுத்து வழிய வச்சா கல்யாணம் நின்னுடும் அப்படின்னு குருட்டுத்தனமா நம்பிக்கிட்டு இருக்காத, சரியா? நான் என் பிள்ளைக்கு கல்யாணம் நடத்துறதுதான். போட்டோ எங்க இருக்குன்னு கொடுத்தீங்கன்னா மரியாதையே இருக்கும். அப்படி இல்லையா நானே போட்டோவை போன்ல எடுத்துட்டு போய் காட்டி மாப்பிள்ளைய தேடி போடுவேன் சொல்லிவிட்டேன். அப்பா உண்மையாவே எங்களுக்கு தெரியாதுப்பா. தெரிஞ்சிருந்தா நாங்க எதுக்குப்பா உங்ககிட்ட மறைக்க போறோம்? எவரு ஆத்தாலும் அவளும் எவ்வளவு பெரிய கேடிங்க கேப் மாறிங்கன்னு எனக்கு நல்லா தெரியும், சரியா? உங்க காதை எனக்கு குத்த வேண்டாம். ஒழுங்க மரியாதையா போட்டா விடுங்க. அதை விட்டுட்டு தேவையில்லாத வெட்டி பச்சல என்கிட்ட பேசக்கூடாது. வாயால சொன்னா புரியாது. நாலு வெள்ளு ரோட்டுனாதான் சரிப்பட்டு வரும் போல இருக்குது. கண்ணே மணியே இறகு போடுன்னு சொன்னா மயில போடாது, புட்டுச்சு புட்டுங்கனாதான் சரிப்பட்டு வரும். அந்த பெரியவர் சொன்னது இந்த லைன் தான் நினைக்கிறேன். இவங்கள்ட்ட கேட்டு பார்ப்போம். சொல்லுங்கப்பா. அக்கா இங்க ரகு வள்ளி எங்க தெரியுங்களா? அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. சரிங்கக்கா நான் பாத்துக்கிறேன். இல்லைங்கக்கா போட்டோ நேற்று நம்ம ஸ்டூடியோல வந்து எடுத்தாங்க, அதான் மிஸ் பண்ணிட்டாங்க. அதான் கொண்டு வந்து கொடுக்கலான்னு வந்தேன். சரிங்கப்பா உள்ளதான் இருக்காங்க போங்க. இந்த வீடு தானா? இந்த வீடை அலைஞ்சு திரிஞ்சு கண்டுபிடிக்கிறதுக்கு இப்படி சுத்தி அப்படி சுத்தி அங்க சுத்தி இங்க சுத்தி வந்தாச்சு. கொண்டு போய் கொடுக்க வேண்டியதான். ஆத்தலி மாவளும் வீட்டை விட்டு அடிச்சு துரத்தனாதான் சரிப்பட்டு வரும் போல இருக்கு. ஏங்க எவன் அவன்? ஆத்தாடி இந்த ஆளு வெளியே தான் முரடானா இருக்கான். சரி வீட்டுக்குள்ளேயாவது அன்பா இருப்பான்னு பார்த்தா இப்படி வீட்டுக்குள்ள கைய காலை ஓங்கிட்டு இருக்கானே. யோ உனக்கு என்ன இங்க வேலை? நேற்று நம்ம ஸ்டூடியோல வந்து போட்டோ எடுத்தீங்களே, மறந்துட்டீங்களா? ஆமா எடுத்தோம். அதுக்கு என்ன இப்ப எதுக்கு நீ வீடு தேடி வந்த? ஏய் தொலைச்சு கட்டி போடுவேன்னு சொல்லிட்டேன். அப்பா அமைதியா இருங்கப்பா. என்ன இந்த ஆளு இவ்வளோ பெரிய முரடா நான் இருக்கிறான்? எம்மாடி அம்மா நடுங்கிக்கிட்டு தான் இருக்கணும் போல இருக்கே. யாரு ஆம்பளை பேருக வந்தா போதுமே அப்படியே இழுப்பிக்கிட்டு மேக்கப் பண்ணிக்கிட்டு மேக்கப் கறி வந்து நீ நிப்ப. ஓடி மாற உள்ள. சொல்றத மட்டும்தான் கேட்கணும். உள்ள போ. யோ என்ன அவனுக்கு? இதுல உங்க பொண்ணோட போட்டோ இருக்கு. நேற்று போட்டோவை அங்க ஸ்டூடியோக்கு வெளியவே மிஸ் பண்ணிட்டு வந்துட்டீங்க. அதான் சரி கொடுத்துட்டு வரலான்னு பார்த்தேன். ஃபோன் நம்பர் இருந்திருந்தா அதிலே ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பேன். ஃபோன் நம்பரு நீங்க கொடுக்காம போயிட்டீங்க. அதான் வீட்டு அட்ரஸை வச்சு நான் வந்து கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். ஏண்டி நான் தான் அங்க அந்த பொறுக்கியை சுத்திக்கிட்டு ஓடிக்கிட்டு இருந்தேன். போட்டோ எடுக்க போயிட்டு இந்த போட்டோவை கூட உன்னால வாங்கிட்டு வர முடியாதா? ஐயோ என்ன இந்த ஆளு இப்படி நடந்துக்கிறாரு? ஐயோ ஹிட்லரே தோத்துருவார் போல இருக்கே இந்த வீட்டில். ஏங்க என்னங்க இப்படி நடந்துக்கிறீங்க? ஒரு பொண்டாட்டி பிள்ளைகிட்ட அன்பா நடந்துக்கிட்டா தானே வயசான காலத்துல உங்களை நல்லா பார்த்துப்பாங்க. இப்படி மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசிக்கிட்டு இப்படி முரண மாதிரி நடந்துக்கிட்டா எப்படிங்க உங்ககிட்ட அவங்க அன்பா நடந்துப்பாங்க? ஏய் போட்டோ கொடுக்க தானே வந்த? ஆமாங்க கொடுத்துட்டல. உன் வேலை என்னமோ அதை மட்டும் பார்த்துட்டு கிளம்பு. சும்மா இந்த தேவையில்லாத இதெல்லாம் இங்க வச்சுக்க கூடாது. ஏங்க அதுக்குன்னு இப்படி பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் குடும்பப்படுத்தி இது பண்ணுவீங்க. அதெல்லாம் பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போவாங்களா? இங்க பாரு இது என் வீடு, என் கோட்டை. இங்க எவனும் என்னை எதுவும் சொல்ல முடியாது. ஏதாவது பேசிக்கிட்டு திரிஞ்சா நல்லா வாங்கி கட்டிட்டு தான் போவ. ஒழுங்க மரியாதையா ஓடி போயிரு. என்னங்க ஏய் போறியா இல்ல கையை களை முறிச்சு விட்டு அனுப்பவா? என்ன இப்படி பண்றாரு? ச்சே பாவம் அந்த பொண்ணு எப்படி அழுகுறான். பார்க்கவே சங்கட்டமா இருக்கு. ச்சே இப்படி ஒரு அப்பாவா?
ஏண்டி நான் என்னமோ உன்னை அடிச்சு கொடுமைப்படுத்துற மாதிரி வர்றவங்கிட்ட என்னை கேவலப்படுத்துறியா? ஆ? ஐயோ அப்பெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. அப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஏய் முட்டை கண்ணி முனியம்மா, அப்படியே கண்ணை ரெண்டி நோண்டி வெளியே எடுத்து போடுவேன் சொல்லிட்டு ஒழுங்கா இருக்கணும், தெரிஞ்சுக்கோங்க. பிள்ளைய ஒழுங்கா வளர்க்க தெரியாம வளர்த்துப்பட்டு மான மரியாதையே போய் நானே கூனி குறுகி போய் நிக்கிறேன். இனி இந்த போட்டோவை எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு வீடு கதவா பையனை பெற்றவங்க வீட்டில் போய் நான் தட்டி மாப்பிள்ளை இருக்கான்னு கேட்கணும். இனிமே இவ பண்ண லட்சணத்துக்கு எவனும் கட்டிப்பானான்னு கூட தெரிய மாட்டேங்குது. இந்த லட்சணத்துல நீங்க 2 பேரும் வாயே பேசக்கூடாது. என்னமோ நான் கெட்டவன் மாதிரி நீங்க 2 பேரும் ரொம்ப நல்லவங்க நடிச்சுக்கிட்டு இருக்காதீங்க. சரியா? வார்த்தையால கொட்டுறதுக்கு அவன் ஏதோ பண்ணி கொண்டுபிட்டு போயிருங்கங்க. எதுக்கு இப்படி வார்த்தையால கொட்டி தினம் தினமும் சாவடிக்கிறீங்க? அப்புறம் மனசு வேதனையா இருக்குல்ல, வேதனை இருக்குல்ல, அப்படித்தானே எனக்கும் இருக்கும். பெத்தவங்களை ஏமாத்திக்கிட்டு ஊரா சுத்துற நீயே. ஐயோ ஆண்டவனே, அது விட்டொழிங்களே, விடுங்க கம்முனு. இருக்கட்டும், அவனை ஒரு நாள் முறிப்பேன் கைய, அப்போ உங்களை பாத்துக்கிறேன். ஐயோ வீட்டுக்கு வரவங்கிட்டே இப்படி பேசுனா, ஆண்டவனே, ஊர்க்காரவங்க என்ன நினைப்பாங்க? சீ, அசிங்கமா இருக்குது நமக்கு. இந்த மனுஷனுக்கு தான் அசிங்கன்றதே இல்ல. சீ, நீ அழுவாதடிமா, அம்மா நான் இருக்கேன். அம்மா, நான் ஒரு தப்புமே பண்றது இல்லைம்மா. அப்படி இருந்து அப்பா அப்படி பேசுறாரு. இதுக்கு தான் சொல்றது, பொம்பளை பிள்ளைங்க போயலே வரையிலையும் தலை குனிஞ்சு போகணும்னு. தலை நிமிர்ந்து போறேன்னு சொல்லி போய் இப்ப எம்பிட்டு பிரச்சனை பத்தியா? தப்பு பண்ணும் போதெல்லாம் உங்க அப்பா அமைதியா இருந்தாரு. இப்ப நீ தப்பே பண்ணல, ஒழுங்கா இருக்க. இப்ப இந்த பிரச்சனை எல்லாம் உன் தலை மேல வருது. இதுக்கு தான் ஒழுங்கா இருக்கணும்னு சொல்றது. சொல்றது எங்க கேக்குறீங்க? உங்க இஷ்டத்துக்கு முடிவு எடுத்துக்கிட்டு இப்ப பாரு யார் அவதிப்படுறா. அந்த மனுஷன் தேடு கொட்டுற மாதிரி கொட்டுறாரு. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு கேட்டுக்கிட்டு என்னால இருக்க முடியல. என்ன உன்னை ஒருத்தர் கையில பிடிச்சு கொடுத்துட்டுனா அதுக்கப்புறம் நான் எதுக்கு உயிரோட வாழ்றேன்? நான் நிம்மதியா போய் சேர்ந்துருவேன். உனக்காக தான் அந்த உயிரை கையில பிடிச்சுக்கிட்டே இருக்கேன். உன்னை கட்டி கொடுத்துட்டுனா அதுக்கப்புறம் இந்த மனுஷன் கூட எவன் வாழ்வான்? நான் பாட்டுக்கு போய் சேர்ந்துருவேன் பாரு. என்னப்பா எல்லாரும் 2000 பணம் வாங்கி நல்லா வச்சிருப்பீங்க போல இருக்கே. பாக்கெட்டு நிறைஞ்சுதா இல்ல உங்க வீடு நிறைஞ்சுதா? என்ன சொக்கு இப்படி கோவப்படுறீங்க? கோவப்படாம எப்படியா இருப்பாங்க? எப்படி இருப்பாங்க? உங்க எல்லாத்துக்கும் நல்லது பண்ணணும்னு சொல்லிட்டு நான் உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு திரியிறையா அந்த ஒரு வாரமா. ஆனா எல்லாரும் மூடி வச்சு கழுத்தெடுத்து பிடிக்கல. காசுதான் முக்கியம்னு உங்களுக்கெல்லாம் உங்களை பத்தி தெரியாம போச்சியா? காசு தானே முக்கியம். அந்த காசு அந்த ஆள் எப்படி சம்பாதிச்சிருப்பான்? நம்மளோட பணத்தையும் நமக்கு திருப்பி கொடுத்துருக்கான். அதை போய் வாங்கி கை நீட்டிட்டு நிக்கிறீங்களே, உங்களுக்கு இதெல்லாம் நல்லாவா இருக்குது? என்னங்க சொக்கு இப்படி பேசுறீங்க? வேற எப்படி பேசுவாங்க? உங்களுக்காக நான் பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனா நீங்க காசுக்காக போயிட்டு கை நீட்டி விட்டீங்கல்ல. உங்களெல்லாம் நீங்க வருவீங்கன்னு எம்பட்டு நேரம் நான் பந்தையில காத்து கிடந்து தெரியுமா? கால் கெடுக்க ராத்திரி வரைக்கும் வரல. அப்புறம் கூப்பிட்டு கேட்டப்பதான் தெரிஞ்சது இந்த மாதிரி காசு பட்டுவாடா நடந்திருக்குதுன்னு. இங்க பாருங்க, உண்மையா இருக்கு இந்த சொக்கு காசு பணம் கொடுக்காம இருக்கலாம். ஆனா உங்களுக்கு நல்லது செய்யணும்னு தான் இந்த இடத்துல வந்து நிக்கிறேன். அந்த ஆளு உங்களோட பணத்தை எப்படி நம்மளோட பணத்தை எடுத்துதான் நமக்கு கொடுத்துருக்கான். இந்த காசு பணம் எல்லாம் எப்படி சம்பாதிச்சான்? நமக்கு மேலிடத்துல இருந்து கொடுத்த பணத்தை தான் அவன் வீட்டுக்குன்னு செஞ்சுக்கிட்டான். அதை புரிஞ்சுக்காம அந்த காசை போய் கை நீட்டிக்கிட்டு நின்னீங்கல்ல. சே, உங்களை எல்லாம் நினைச்சா கேவலமா இருக்கு. இங்க எத்தனையோ பேரு ஓட்டு வீடு, எத்தனையோ பேரு வாடகை வீடு. தினந்தோறும் நம்ம எவ்வளவு அவதிப்படுறோம். மழை நேரத்துல நம்ம ஊரே நிறைஞ்சு வலிஞ்சு எம்படி கஷ்டப்பட்டோம். அந்த நேரத்துல கூட அவங்க மாடி வீடுன்றதுனால மேல போய் இருந்துக்கிட்டாங்க. நம்மள இருக்கிறதுக்கே இடம் இல்லாம பள்ளிக்கூடத்துலயும் கோயில் குளத்துலயும் போயிட்டு எவ்வளவு ஒளிஞ்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு திரிஞ்சோம். அப்ப நமக்கு உதவி செய்யாத மனுஷன், அப்ப காசு கேட்டதுக்கு இல்லைன்னு சொன்ன மனுஷன் இன்னைக்கு உங்களுக்கு நாளைக்கு எலெக்ஷன் கொடுத்து நீட்டுறாருன்னா இதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்க வேண்டாமா? ஆமா, இப்ப புரிஞ்சு என்னையா பிரயோஜனம்?
நாளைக்கு எலெக்ஷனு. நீங்க ஓட்டு போடுறதுல தான் உங்க தலைவிதியே மாறப்போகுது. இந்த ஊரு நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் வீடு வாசம் வேணும், ஆடு குட்டின்னு எல்லாம் வேணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க எனக்கு ஓட்டு போடுங்க. இல்லையா எனக்கு இந்த காசு தான் முக்கியம். இந்த 2000 வாங்கி எத்தனை நாள் செலவு பண்ணுவீங்க? இதுல எத்தனையோ பேர் வீட்டுல குடிகாரங்க இருக்காங்க. அவங்க அந்த காசை கொண்டு போயிட்டு கல் கடையில கொடுத்து முடிச்சு போடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த 2000 வந்த மூல தெரியுமா இல்ல போன மூல தெரியுமா? வாங்கின வரைக்கும் வாங்கிட்டீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது நம்ம பணம் தான். ஆனா ஓட்டை எனக்கு போடுங்க. செய்ய வேண்டியதை நான் செய்யறேன். இல்லப்பா நான் குதிச்சா தலைகீழாதான் குதிப்போம், உனக்காக ஒன்றும் செய்ய மாட்டான் அப்படின்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் என்ன என் பொண்டாட்டியோட காதில் கழுத்தில் கடந்ததை தானே விற்று போய் டெபாசிட் பண்ணேன். எனக்கு டெபாசிட் போனாலும் பிரச்சனை இல்லை. எல்லாரோட நிலைமையும் காலத்துக்கு இப்படியே தான் இருக்கும். நான் இந்த ஊரை தலைவராக இருக்கும்போது இந்த ஊருக்கு எல்லாம் செஞ்ச 5 வருஷம். ஆனால் இப்போ இருக்க தலைவர் ஒன்றுமே செஞ்சது கிடையாது. எப்போ போய் கேட்டாலும் இல்லை இல்லை இல்லைன்னு நம்மளை அனுப்பி விட்டுருக்கான். ஆனால் இன்னைக்கு எலெக்ஷனு உனையும் காசு எடுத்து நீட்டுறானா, அப்போ இந்த காசெல்லாம் எங்கேருந்து வந்திருக்கோம் சொல்லுங்க? எங்கேருந்து வந்திருக்கோம்? எல்லாம் வீட்டில் பதுக்கி வச்சிருந்துருக்குது. ஆனால் அவங்க வீட்டுக்குள்ளே கூட நம்மளெல்லாம் விட மாட்டாங்க, வெளியவே நிற்க வச்சு பேசி அனுப்புவாங்க. அப்படியாப்பட்டவங்களுக்கு ஓட்டு போட்டிங்கன்னா எல்லாரும் இப்படியே தான் கை கட்டி நிற்க போறீங்க. எனக்கு ஓட்டு போடணும்னு நினச்சிங்கன்னா போடுங்க, அப்படி இல்லையா உங்கள் தலையில மண்ணவாரி போட்டுக்கோங்கன்னா போட்டுக்கோங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஐயோ எங்க போறீங்க? அவரு சொல்றதும் சரிதானே, அவரு நம்ம நல்லதுக்கு தானே பேசுறாரு. நம்ம பணத்தை எடுத்து நமக்கே கொடுத்துருங்க. அப்படி அந்த காசுக்கோசரம் நம்ம பாட்டுக்கு இருந்திருக்கோம் பாருங்க. இதை விடக்கூடாது, யாரும் விடக்கூடாது. நம்ம பணத்தை தானே நமக்கு கொடுத்துருக்காரு. அப்படின்னும் போது நம்ம யாருக்கிட்டையும் கை நீட்டி வாங்கலை. நம்ம ஓட்டை சொக்குக்கே போடுவோம். இம்புட்டு தூரம் அவன் பேசிட்டு போயிருக்கா. அப்படி நம்மள ஒருத்தரா மழை நேரத்துலையும் வெயில் நேரத்துலையும் கஷ்டப்பட்டுருக்கா. அப்படி ஆனால் அந்த தலைவர் நம்ம மழை வந்து கஷ்டப்படும் போது கூட ஒரு அரிசி பருப்பு கூட வாங்கி கொடுக்கல. எம்புட்டு அவதிப்பட்டோம், அதெல்லாம் மறந்துட்டோம். பார்த்தீங்களா 2000 காசை பார்த்தோனையும் நமக்கு இப்போதான் கண்ட திறக்க வச்சிருக்காரு. நம்ம தான் சரியான முடிவு எடுக்கணும். அம்மா இம்பட்டு பேசுகிறாங்க வைக்கிறாங்க, நாங்கள் என்ன சும்மாவா இருக்கிறோம்? இந்த வீட்டில் அம்பட்டு வரதட்சணை, எங்கள் அம்மா அப்பாலாம் இருந்த வீடு, பாரம்பரிய வீட்டை கூட உங்களுக்காக நாங்கள் எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு இன்னைக்கு இங்கே வந்து தொண்ணாந்துக்கிட்டு எங்கள் அம்மா உட்காந்துருக்கு. ஆனால் இம்பட்டு செஞ்சோம், எங்களை எப்போ பார்த்தாலும் கரிச்சு கொட்டுறாங்க உங்கள் அம்மா. நாங்கள் இங்கே இருக்கிறது பிடிக்கலன்னா எங்களுக்கு மூஞ்சுக்கு முன்னாடியே சொல்லிடுங்க, நாங்கள் கிளம்பி போயிடுறோம். இனிமேல் உங்களுக்கு எனக்கு எந்த ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை. இந்த வயிற்றில் இருக்க குழந்தைய கூட நான் ஏதோ பண்ணி வளர்த்துக்கிறேன். ஆனால் இனிமேல் என்னால் இங்கே இருக்க முடியாது. எப்போ பார்த்தாலும் அவங்க பேசுகிற பேச்சு என்னால் கேட்க முடியல. நானும் பொண்ணு தானே, என் மனசு காயப்படாதா? எவரு எலெக்ஷன் டைம் நீ வீட்டை விட்டு போற வைக்கிறேன்னு வையே, அது அப்பாவுக்கு கெட்ட பேர் ஆயிடும். கம்மனி இரு. ஏன் தம்பி, இப்போ கூட நீங்கள் உங்கள் அப்பா நல்லா இருக்கணும், உங்கள் அம்மா நல்லா இருக்கணும், அவங்க நல்லா இருக்கணும், இவங்க நல்லா இருக்கணும்னு யோசிக்கிறீங்க தவிர ஒரு புள்ளத்தாச்சி புள்ள உங்கள் பொண்டாட்டி உங்கள் கருவை வயத்துல சுமந்துக்கிட்டு இருக்கா, அவளை பற்றி யோசிச்சிங்களா? அத என்னத்த பேசிக்கிட்டு இருக்கீங்க? இல்லைங்க மாப்பிள்ள, என் பொண்ணு இந்த வீட்டுக்கு வந்து நிம்மதி இல்லாம இருக்கிறா, அம்பிட்டு கஷ்டப்படுறா. உங்க அம்மா வார்த்தையால குத்தி கிழிக்கிறாங்க. ஒரு பொண்ணு பெத்தவளை என்னால இருந்து கேட்க முடியல, பார்க்க முடியல. போதாத வரைக்கும் என்னையும் பேசுறாங்க வைக்கிறாங்க. என்னையும் பேசிட்டு அடிக்கட்டும், ஆனா என் பிள்ளைய நான் திட்டினது கூட கிடையாது. ஏன் என் நுனி நேகம் கூட அவன் மேல பட்டது கிடையாது. அப்படியெல்லாம் வளர்த்துப்பட்டு இன்னைக்கு அவளை கரிச்சு கொட்டும் போது ஒரு பெத்தவளா எனக்கு எம்பட்டு வேதனையா இருக்குங்க தெரியுங்களா? நாங்க இங்க இருக்கிறது பிடிக்கலன்னா சொல்லுங்க தம்பி, நாங்க எங்கிட்டாவது வெளியே பார்த்து போய்க்கிறோம். அத்த இங்க பாருங்க, நீங்க தான் உங்க பொண்ணுக்கு சொல்லி கொடுக்கணும் எது நல்லது எது கெட்டதுன்னு, புரியுதுங்களா? ஓ, அப்போ மொத்த தப்பு எங்கள் அம்மா மேலே தான் இருக்கா? இங்க பாரு, நான் அதை சொல்லல. குடும்பம்னா 1000 பிரச்சனையும் தான் இருக்கும். அதுக்குன்னு இதுக்கெல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு நம்ம தனி கொடுத்து நம்ம ஒன்றும் வைக்கணும்னா அதெல்லாம் நல்லாவா இருக்குது? சொல்லுங்க பார்ப்போம். உங்க வீட்லயும் தான் உங்க மருமகனும் இருந்தாங்க, உங்க மருமக எல்லாருமே தான் இருந்தாங்க. ஏன் உங்க மருமகளை நீங்க திட்டினதே இல்லையா? சொல்லுங்க பாப்போம், திட்டினதே இல்லையா? ஏன் அவங்க நேரத்துக்கு கோச்சிட்டு தனி கொடுத்து போயிருந்தா நீங்க கம்மல் இருந்திருப்பீங்களா? அந்த மாதிரி தானே ஒவ்வொரு பையனை பெற்றவங்களும் யோசிப்பாங்க. போதுங்க, இப்போ முடிவா என்ன சொல்றீங்க? இவர் எலெக்ஷன் ரிசல்ட் வரதுக்கு இன்னும் 2 நாள் இருக்கு. நாளைக்கு எலெக்ஷன், அதனால நாங்கள் அங்கே இங்கே அலைஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், புரியுதா? இந்த நேரத்தில் அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை எதையும் தலையில ஏத்தாத, புரியுதா? உங்க அம்மா சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறது, அப்புறம் நீயா ஓவர் திங்கிங் பண்ணிக்கிட்டு அதையும் என் தலையில ஏத்துறது, அதெல்லாம் யோசிக்காத, புரியுதா? ஒழுங்கா இரு. அப்படி இல்லையா எனக்கு பைத்தியம் முடிச்சிடும், சொல்லிட்டேன். என்னம்மா, என் புருஷன்கிட்ட சொன்னா அவர் கேட்டுக்குவாரு புரிஞ்சுக்குவாருன்னு, அவர் புரிஞ்சுக்காம கூட போறாரு. விடுடி விடு,
எலெக்ஷன் ரிசல்ட் வரட்டும், அதுக்கப்புறம் இவங்களை ஆட்டி படைப்போம். அதுவும் இல்லாம உனக்கு பையன் மட்டும் பிறக்கட்டும், அதுக்கப்புறம் இருக்கு இந்த குடும்பத்துக்கு. என்ன ஆட்டி படைக்கிறேன்னு மட்டும் பாரு. இல்லைம்மா, இவருமே என்னை புரிஞ்சுக்காம பேசிக்கிட்டு போறாரு. அதை நினைச்சதாமே எனக்கு கவலையா இருக்குது. இதுடி, எத்தனை காலத்துக்கு இந்த ஆட்டம்லாம் நம்ம பார்க்கவே மாட்டோம். எப்பேற்பட்ட ஆட்டக்காரி குடும்பியை பிடிச்சி ஆட்டுனவன் நான். இதுங்கெல்லாம் நமக்கு ஏமாத்துறான். பார்த்துக்கிறேன், விடுடியே. என்னம்மா புள்ள தூங்கிட்டாளா? ஆமாம்மா, உடம்பெல்லாம் அசதியாக இருக்கு அப்படின்னா. அதுவும் இல்லாமல் இன்னைக்கு எல்லாம் தலைக்கு தண்ணி ஊற்றி வரவங்க போகிறவங்க சந்தனம் வச்சாங்க. அது கண்டிஸ்டியெல்லாம் பட்டிருக்கோம்ல, ஆனால் உடம்பெல்லாம் அசதியாக இருக்குன்னா சரி படுத்து தூங்கி எந்திரி, நாளைக்கு வேற பள்ளிக்கூடம் போகணுன்ட்டு தான் தூங்க வச்சுட்டு வந்தேன். சரிம்மா சரிம்மா. ஏன் அத்தை, எதுக்கு தான் இந்த வேலை பார்த்தீங்க? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. எனக்கு அந்த வீடெல்லாம் வேணாம். உங்க அன்பு, உங்க பாசம் மட்டும் போதும். எனக்கு அதை இதன்னு கொடுத்து என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறீங்க நீங்க. என்னம்மா பேசிக்கிட்டு இருக்க? நான் என்னத்த உன்னை பெருசா கஷ்டப்படுத்தி விட்டேன்? என் பையன் தான் உன்னைய நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன், சரியா? அவங்க உன்னை எப்படி வேணும்னு நினைக்கட்டும் வைக்கட்டும், அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. அதுவும் இல்லாம மாமன் மச்சான் வீட்டுல ரொம்ப காலத்துக்குள்ள இருக்கக்கூடாதியா? அப்படி இருந்தோன்னு வையே, நாளை பின்ன அதுவே சொல்லு கடனாயிரும். இன்னைக்கு குடும்பம் கூட்டு குடும்பமா நல்லா இருக்கு, நாளை பின்ன ஒரு தேவை ஏதாவது ஒண்ணு வருதுன்னு வையே, அதுக்கப்புறம் அவங்களுக்குமே நம்ம இருக்கிறது சங்கட்டமா போயிடும். நல்லா இருக்கும்போதே குடும்பத்துல இருந்து தனியா போய் இருக்கிறதே நல்லது. அதை விட்டுட்டு ஒண்ணு மண்ணா இருந்து நாளை பின்ன ஒரு சுடு சொல்லிட்டாங்கன்னு வையே, அதை விட நரக வேதனை இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. அதுக்காக தான் சொல்றேன், நீங்க அங்க வாங்க, உங்களை நான் பாத்துக்கிறேன். உங்களை நான் பார்த்துக்காம வேற யார் பார்த்துப்பா? உங்களுக்கு எல்லாம் செய்யணும்னு தானே நான் இருக்கேன். அதுக்குன்னு இல்லை அத்தை, இதெல்லாம் கொடுத்து என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறீங்க. நான் யாரோட தயவுமே இல்லாம வாழணும்னு நினைக்கிறேன். இப்போ யார் உனக்கு தயவுதாட்சனை பார்த்தது? நான் என் பையனுக்கு தான் கொடுத்துருக்கேன், புரியுதா? அதுவும் இல்லாமல் என் பிள்ளைய நீ தங்கம்மா பார்த்துக்கிறேன் அப்படின்னும் போது நம்ம இதெல்லாம் செய்ய வேணாமா? சொல்லு பார்ப்போம். அத்தை, நான் உங்களுக்கு எவ்வளவோ பெரிய நன்றி கடன் பட்டிருக்கேன் அத்தை. சொன்னா புரிஞ்சுக்கணும், சரியா? பிள்ளைக்கு டிசியை வாங்கிட்டு வாங்க, நாளைக்கு அங்கே வச்சு நம்ம சேர்த்துக்கிட்டு அங்கே திருச்செங்கோட்டில் வந்து படிக்கட்டும். யார் வேண்டானா? சொல்கிறதே கேளுங்க, அங்கேயும் வேலை வெட்டி இருக்கு, 2 பேரும் போகலாம் வரலாம். என்ன உங்களுக்கு என்ன கடனாக இருக்குது? பெரிய கடனு. வீடு கட்டினாலும் அதுக்கு ஊருப்பட்ட செலவு இருக்குது. இப்போ அத்தை தான் வீடு கொடுத்துட்டேன்ல, இனி அந்த கடனில் எதுவும் இல்லை. எது சில்லற கடன் இருக்கும், அதை நீங்கள் பாட்டுக்கு சம்பாரிச்சு கட்டுங்க. பிள்ளையாங்க நான் பார்த்து எல்லாம் படிக்க வைக்கிறேன், என்னால் என்ன முடியாதுன்னு நினச்சிக்கிறியா? பார்த்துக்கிறேன்ப்பா, நீங்கள் வாங்க. அண்ணே, அண்ணி. அடடே, வாங்க தம்பி வாங்க. என்ன விசேஷத்துக்கு முன்னாடி வராம இப்படி முடிஞ்சு வாரீங்க? இதெல்லாம் நல்லாவா இருக்கு? இல்லைக்கா, முன்னையே வந்திருப்பேன். ஒரு காசு கொஞ்சம் பத்தாம போயிடுச்சு நகைக்கடையில் போய். அதான் சரி அந்த காசு கொஞ்சம் புரட்டி நகையை வாங்கிட்டு வரதுக்குள்ள கொஞ்சம் மணி ஆகி போச்சு. தம்பி எதுக்கு பண்ணீங்க நகை அது இதுன்னு எடுத்துக்கிட்டு? இல்லைக்கா, அன்னைக்கு தாய்மாமன் சீர் செய்கிறேன் அப்படி இப்படின்னு நான் பெருமைக்கு பேசிட்டேன். அதை செய்யாமல் இருக்க முடியுமா? அதுவும் இல்லாமல் நான் கூட தங்க விலை ஏதோ கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னு நினச்சேன். அது என்னமோ ஊறுபட்ட விலை விற்கிது. அதனாலயே தட்டுமுட்டு ஜாமான் எதுவும் வாங்க முடியல. பிள்ளைக்கு துணியும் கொஞ்சம் காசு கரெக்டாக போயிடுச்சு. அதனால அப்பா இருக்காங்க. இங்கே பாருங்க மேடம், நீங்கள் இவ்வளோ தூரம் வந்து இது செய்யறதே விஷயம். நாங்கள் கிட்ட இதை எதிர்பார்க்க இவ்வளோ நீங்கள் திருநீர் எடுத்து வச்சாலே போதும். அதை பற்றி இதெல்லாம் செய்யணும்னு ஏதாவது இருக்குதா? அண்ணனே ஏற்கனவே நகையெல்லாம் வாங்கி வச்சிருக்கு, இப்போ நீங்களும் நகை எடுத்துக்கிட்டு வாரீங்க. இருக்கு இந்த வேலை. நமக்கே நகை எடுத்துட்டு கஷ்டத்து வீடெல்லாம் பார்க்கணும் வைக்கணும். இதில் இதெல்லாம் தேவையா? சொல்லுங்க பார்ப்போம். அதெல்லாம் பார்த்துக்கலாங்க்கா, அதெல்லாம் பார்த்துக்கலாம். நீங்கள் பற்றி யோசிக்காதீங்க. அமுதா, நீங்கள் கையில் கொடுங்க. புள்ள எங்க? உடம்பு அசதியா இருக்குன்னு தூங்குறாங்கப்பா. சரி சரி, தூங்கட்டும். அமுதா, நீங்கள் கொடுங்க. உங்களுக்காக சிரமத்தை எடுத்துக்கிறீங்க போங்க. அண்ணி, இதில் என்ன நீ சிரமம் இருக்கு? செல்வி யார் புள்ள? எங்கள் புள்ள இல்லையா? நாங்கள் செய்யாமல் வேற யாரு நீ செய்வா? எல்லாரும் கஷ்ட நேரத்தில் வந்து உதவி செய்றீங்க, இதுக்கெல்லாம் நாங்கள் எவ்வளோ நன்றி கடன் போகிறோம்னு தெரியல போங்க. நீங்கள் அதை செய்யணும்ல, இது செய்யலக்கா. நீங்கள் வேற அதை பற்றிலாம் எதுவும் யோசிக்காதீங்க. அது சரி, இந்த நகையெல்லாம் வாங்குறதுக்கு பணம் ஏது? அதுவாம்மா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அதெல்லாம் பற்றி எதுக்கு அத்தப்ப கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? தானே, நகை வாங்க பணம் ஏது? கடன் கிடம் வாங்கி கஷ்டப்படுறீங்களோ? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை நீ. இங்க பாருங்க, சொல்லுங்க. இல்லை, அவர் வண்டி வாங்கணும்னு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சாரு. அதான் அந்த பணத்தில் வாங்கினது தான்.